வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 வருடத்தில் சனி பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது. பொதுவா யாழரை சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் 7.5 வருஷம் கஷ்டத்தை கொடுப்பாரு. ஆனா அவர் 7.5 வருஷத்துல கொடுக்கிற கஷ்டத்தை சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனியில 2.5 வருஷத்திலே கொடுத்துருவாரு. முடிஞ்ச வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 கவனமா இருக்கணும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகுது. இந்த சனி பெயர்ச்சி காலம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி ஸ்டார்ட் ஆகும்போது ஏதாவது ஒரு ரூபத்துல கண்டிப்பா முடக்கிப்படுவார். பணம் முடக்கம், உடல் கஷ்டம், கணவன் மனைவி பிரச்சனை, தேவையில்லாத தகாத உறவுகளால பங்கம், வண்டி வாகனத்துல விபத்து. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலைங்க. 1 மாசம் 2 மாசம் 6 மாசம்னா மறைச்சு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இது 2.5 வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2.5 வருஷம் முடிகிற வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி நஷ்டங்களை பண்ணிட்ட போயிடுவான்றது ஐதீகம். அப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியுமோ அந்த நிலைமைக்கு உங்களை தள்ளி விட்டுருவார். அதனால இந்த சிம்ம ராசிக்காரங்க 100% பேருக்குமே நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், எது செய்யற மாதிரி இருந்தாலும் கவனமா செய்யுங்க, நிதானமா பண்ணுங்க, யோசிச்சு செய்யுங்க. பண்ணலாமா வேண்டாமான்னு உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சிம்ம ராசி பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி சரியில்லை. முதல் பிரச்சனை எங்கு வரும்? வண்டி வாகனத்துல. நீரு நெருப்பு எண்ணெய் தண்ணி வண்டி வாகனத்துல ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்துருவார். அதனால வண்டி வாகனம் நீங்க ஓட்டிட்டு போய் தான் விழுவணுன்றதெல்லாம் இல்லை, உக்காந்துட்டு போனா கூட உங்களுக்கு விபத்து நடக்கலாம், தேவையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகலாம். அதனால வண்டி வாகனத்துல கவனமா இருங்க, சரிங்களா? அடுத்தது காசு பண விஷயத்துல கவனமா இருங்க. ஒரு இடத்துலன்றது கண்டிப்பான்றது நீங்க ஒரு 1000 2000 வாங்கியிருந்தா கூட அது திருப்பி கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னா அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானபங்கம் வரலாம், கஷ்டம் வரலாம், மன உளைச்சல் வரலாம், மரியாதை கெட்டு போகலாம். லட்சக்கணக்கில் வாங்கிதான் பேரு கெட்டு போகணுன்றது இல்லை, 500 1000 கூட நம்ம மரியாதை கெட்டு போயிடும். ஏன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச வரைக்கும் மரியாதைக்கு எடுத்துட்டு போயிடுவார். காசு பண விஷயத்துல கராரா இருங்க, வண்டி வாகனத்துல கவனமா இருங்க, கணவன் மனைவிக்குள்ளார பொறுமையா இருங்க, விட்டு கொடுத்து போங்க. பொண்டாட்டிக்கிட்டு விட்டு கொடுத்து போகன்ற அவசியம் இல்லை நினைச்சோம்னா அந்த வாழ்க்கை கண்டிப்பா விரிசல்ல தான் போய் முடியும். சின்ன சங்கடம் வந்தா கூட பேசி தீர்த்துக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது, சரிங்களா? அப்ப இதை போக பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு காடு கரை தோட்டத்துறவால பிரச்சனை இருக்குதுங்க, கிரையம் பண்ண முடியாத பிரச்சனை இருக்குது, பூர்வ சொத்தை கைக்கு வரல, எங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளார வாக்குவாதமா இருக்குது, சண்டை சாடி இருக்குது, எங்க பிரச்சனை எல்லாம் தீருமானா கண்டிப்பா தீர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனா தீராத இருக்கிறதே உங்களுக்கு பரவாயில்ல. ஏன்னா பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னா, சின்னதா ஒரு பிரச்சனை தீருதுன்னா அது பெருசா வருதுன்றதுக்கு ஒரு அர்த்தம். அதனால சிம்மராசிக்காரங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனை ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணலான்றதை விட அதை எப்படி நகர்த்துக்கிட்டு போலான்றத முதல்ல யோசிங்க, சரிங்களா? ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டு 1 லட்ச ரூபா வாங்கிட்டு கட்ட போறோம், அது இப்ப நீங்க கட்டுறதை விட அதாவது இது ஜமாளிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத மட்டும்தான் யோசிங்க. கடனை கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது நீங்க 1 லட்ச ரூபாய் கடனை கட்டிட்டு நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா உடனே 2 லட்ச ரூபாய் கடன் வாங்குற மாதிரி ஆயிடும். அஷ்டமத்து சனியில பொறுத்த வரைக்கும் சனி பகவானுக்கு முன்னாடி நாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோமா, கண்டிப்பா சனி பகவான் ஆனா இவனே கஷ்டப்படுறான், இவன் பிடிச்சு நம்ம ஆட்டணுமா போடா அப்படின்ட்டு போயிடுவாரு. ஆனா அதை தவிர நாம நல்லா இருக்கிற அந்த கடனை கட்டிட்டா நிம்மதியா உட்காந்துடலாமே, அதாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா போதும் நினைச்சோம்னா, ஒரு பிரச்சனை சால்வ் ஆகுதுன்னா அங்கதான் நீங்க ஒரு அடிக்கல் வச்சுட்டு வரீங்க, அடுத்த பிரச்சனைக்கு ஆரம்பிச்சுட்டு வரீங்கன்னு அர்த்தம். 100% சிம்ம ராசிக்காரங்களுக்கு
படிப்பு கண்டிப்பா கெடுத்துரும், கவனமா இருக்கணும். நிச்சயம் படிப்புல அக்கறை வச்சு படிச்சோம் அப்படின்னா படிச்ச படிப்புக்கு உண்டான மார்க் இல்லை, அந்த அளவுக்கு ஞாபக சக்திகள் குறையும். விளையாட்டுத்தனம் அசாட்டு நிறைய கொடுத்துருவார். சனி பகவான் அஷ்டமத்து சனியில் கெடுக்கிறது முதல்ல படிப்பு. ரெண்டாவது, இந்த சொந்தமா மோட்டார் வாகனத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கவனமா இருக்கணும். ஏன்னா சனி பார்த்தீங்கன்னா பகைவினை இரும்பு தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் பஸ் எடுக்கிறேன், லாரி எடுக்கிறேன், வாகனம் வாங்குறேன், மோட்டார் வாங்குறேன், நான் இதில் டிரைவர் தொழில் இருக்கிறேன்றல, நிச்சயமா என் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு நான் சொல்லிக்கிறது ஒண்ணுதான், கவனமா இருங்க. ஏன்னா அஷ்டமத்து சனியில ஏதோ ஒரு வகையில பாதிப்பு வரும். வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, சரிங்களா? அதே போல சிம்மராசியில போறவங்க துடுக்குன்னு கோபம் வரும், டக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். நம்ம ஒன்று பேசி முடிக்கிறதுக்குள்ள நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்க. நம்ம என்ன சொல்லி முடிக்கிறோன்றதை நீங்க யோசிக்க மாட்டீங்க, டக்குனு கோபம் வந்துடும். ஆனா அந்த சிந்திக்கிற குணம் இருக்கணும்னு சொல்றேன். பொறுமையா செயல்படணும். அவசரப்பட்டு நம்ம எடுத்தது எல்லாமே தடையாகி நஷ்டமாகி இழந்துட்டு உட்காந்துருப்பீங்க. கவனமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பண வரவு சிலருக்கு கண்டிப்பா கிடைக்கும். மற்ற ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒண்ணு கிடைக்கும் இல்ல கிடைக்காது, ஒண்ணு இப்படி இல்ல இப்படி. ஆனா சிம்ம ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் ரெண்டு ஆப்ஷன் உண்டு. எப்படின்னா சிலருக்கு கண்டிப்பா சில ஆதாயங்கள் கிடைக்கும், சிலருக்கு என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்றனாலும் ஒற்றை மண்ணதான் ஒட்டுன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா கொண்டு போய் பள்ளத்தில் தள்ளி விட்டுருவாரு. அதனால என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம், இதை பண்ணலாமா வேண்டாமா யோசிங்க. காதலிக்கிறவங்களுக்கு கவனமா இருங்க. ஏன்னா உங்க வாயுதான் உங்களுக்கு எதிரி. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு பேசிட்டே இருப்பீங்க, டக்குன்னு ஒரு ஜாலியா ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அது விரிசலுக்கு அறிகுறி ஆயிடும். காதல் பண்றீங்களா கவனமா இருங்க. கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போறீங்களா, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நம்ம வாய் வச்சுட்டு நம்ம கவனமா இருக்கணும். தொழில் தொடங்கலாம் நினைக்கிறீங்களா, தயவு செய்து இந்த அஷ்டமத்து தண்ணியில தொடங்காதீங்க. ஏன்னா அஷ்டமத்து தண்ணியில தொட்டா அது கண்டிப்பா நஷ்டமாயிடும். அதே மாதிரின்றது மண்மனை வாங்குறீங்களா, கிரையம் பண்றீங்களா, வீடு கட்டுறீங்களா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றீங்களா, பூமியில போடுறீங்களா, கண்டிப்பா பண்ணுங்க. அஷ்டமத்து சனியில கிணறு வெட்டுறது, போர் போடுறது, வண்டி வாங்குறது, கூட்டுத்தொழில் பண்றது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, அதாவது வட்டிக்கு காசு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்ய போனா கூட அவன் தப்பிச்சுக்குவாங்க, நீங்க மாட்டிக்கிடுவீங்க. பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துல கவனமா இருங்க, தொழில மெயினா கவனமா இருங்க, குடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. சொந்த பந்தம் விலகி போறாங்களா விட்டுருங்க. இழுத்து பிடிக்கலாம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த சின்ன வாக்குவாதம் பெருசா போய் முடிஞ்சிடும். ஐயோ கோவச்சிட்டு போறாங்களே, இப்பயே கூப்பிட்டு சமாதானப்படுத்திடலாம் அப்படி நினைச்சு கூப்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அதுக்கு மேலதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அதனால கவனமா இருந்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும்ன்றது, அதாவது குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு தேவை. ஏன்னா உங்க ராசிக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு உங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்ப உங்களுக்கு அஷ்டமத்து சனி கவனம் தேவைன்றதை மட்டும் இல்லை, வாகனத்திலேயோ தொழில் ரீதியாவோ காசு பணத்திலேயோ கணவன் மனைவிக்குள்ளாரையோ கவனமா இருங்க. அதை விட உணவு கரெக்டா சாப்பிட்டுருங்க. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு உளைச்சல், இவ்வளவு கவலை, இவ்வளவு கஷ்டம், இதனால வேலை வேலைக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை கெட்டு மன அழுத்தத்துல இருக்கிறீங்களா, நிச்சயமா சிறுசு பெருசாக்கி தேவையில்லாத நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு தேய்மானம், இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வச்சிருவார். ஏன்னா அஷ்டமத்து சனியில பொறுத்த வரைக்கும் என்னன்னா மாச கண்டா கரண்ட் பில்லு கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திரை செலவு கண்டிப்பா 10 ரூபா நம்ம கொண்டு வச்சிருவார், சரிங்களா? அதனால நீங்க காலையில, அதாவது என்ன சொல்றேன்னா டைம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா ஒரு 2 இட்லி சாப்பிட்டுருங்க, சரிங்களா? மதியம் டைம் இருக்கோ இல்லையோ கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டுருங்க. இது நான் ஏன் சொல்றேன்னா அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டீங்கன்னா சின்ன கஷ்டம் பெருசாயிடும், சரிங்களா? உழைச்சிக்கலாம், கஷ்டம் இருக்கதான் செய்யுது. 2.5 வருஷம் அப்படிதான் இருக்கும், பயப்பட வேண்டாம். அதுக்காக வேண்டி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாள்ல எடுத்து நம்ம சாதிச்சிடலாம் நினைச்சா கண்டிப்பா சாதிக்க முடியாது. பொறுமை, நிதானம், கவனம். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் கவனம், அதாவது நேர் ஆப்போசிட்டா. சிம்மராசிக்காரம்னா சிங்கம் மாதிரி பயப்பட மாட்டீங்க. எப்பயுமே பார்த்தோன்னா ஸ்டேட் ஃபார்வேர்டு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்ப அப்படி கிடையாது, பொறுமையா இருக்கணும். அதாவதுன்றது வேகத்தினாலதான் சாதிக்கணும்ன்றது இல்லை, விவேகத்தினாலையும் சாதிக்கலாம். அப்படி யோசிச்சீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷம் தலைக்கு வர்றது தலப்பா கூட போகும்,
சரிங்களா? அதே மாதிரி இந்த வெளிநாடு போறேன், நான் வந்து மேல் படிப்புக்கு நான் பணம் கட்டுறேன், அரசியலுக்கு போறேன், ரெண்டாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கட்டி நான் இது வாங்கலான் இருக்கிறேன், தயவு செய்து அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா இப்பெல்லாம் காசு கட்டி செஞ்சிடலாம் நீங்க நினைச்ச ஒரு காரியம் கூட உங்களுக்கு வராது, தடையாகும். அதுக்கு தான் சொன்னேன், நண்பனும் பகையாக்கிவிடும், நட்பு விரோதாக்கிவிடும், பொறுமையா இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு, அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி அடைய போறார். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதுமே இந்த நவகிரகங்கள்ல ஒரு பயிற்சி அப்படின்னாக்கா இந்த சனி பயிற்சினா மட்டும் எல்லா மனிதர்களும் பயம் கண்டு நடுங்கிறத பார்க்க முடியும். அதே குரு பயிற்சி அப்படின்னாக்கா அது வரவேற்கத்தக்க விதமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நாம் என்ன பிறவி பயன் எடுத்தோமோ அதுக்கான பலன்களை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த பிறவி பயனில் நம்ம செய்யக்கூடிய விதிகள் செய்ய போறோம்ன்ற விதிங்க. அப்ப முன் ஜென்மத்துல செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்த பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டங்களா தான் இந்த சனி பகவானா இருக்க போறார். முன் ஜென்மத்துல நீங்க எந்த விதத்திலையும் தீங்குகள் செய்யாம இருந்தால் இந்த சனி பகவான் அஷ்டம சனியில பெரிய லெவல்ல பாதிப்பை தரமாட்டார்ன்ற விதிங்க. ஆனால் செய்திருந்தோம் அதுக்கு தகுந்த தண்டனைகள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள் விதிங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பொழுதுமே நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கக்கூடிய நபர்கள் அப்படின்ற விதிங்க. அப்போ உங்களுக்கு பெரிய லெவல்ல தோஷங்கள் இந்த சனி பகவானால ஏற்பட போறது கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் அதாவது நீதிக்கு புறம்பா பேசுறது, தனக்கு தேவை அப்படின்னாக்க தனக்கு சார்ந்த மாதிரி சூழ்நிலையை மாற்றிக்கொள்றது, இதை மாதிரியான ஒரு நபர்களுக்கு தான் இந்த சனி பகவான் இந்த நேர காலகட்டத்தில் பெரிய லெவல்ல பாதிப்பு கொடுப்பார். மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிம்மராசி என்பர்கள் சூரியனின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படின்றனால நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பீங்க. தனக்கு பிரச்சனைகள் வந்தாதான் அப்படின்றது இருக்க மாட்டீங்க. யாருக்கு எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் முன்னின்று அந்த தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நபர்கள் சிம்மராசி என்பர்கள். அதனால பெரிய லெவலில் உங்களோட கர்மாக்கள் எதுவும் தோஷங்கள் இருக்காது. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இந்த சனி பகவான் ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 8ஆம் இடத்துல இந்த சனி பகவான் பயிற்சி அடைந்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 8ஆம் இடம் நட்டம், அவமானம், விரயம் அப்படின்றது சொல்லக்கூடிய விதிங்க. அப்ப 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த நேர காலகட்டத்துல கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அதிகரிக்கும், பொருளாதார இழப்புகளும் கடன் சூழக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் விதிங்க. சிந்தித்து செயல்பட்டோம் அப்படின்னாக்கா இந்த அஷ்டமச்சனிலிருந்து நாம் விடுபடக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் விதிங்க. அதுல முக்கியமா ஒரே ஒரு விஷயம் சொல்ல வரேங்க. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு மே மாத காலகட்ட வரலும் இந்த சனி பகவானால எள்ளளவும் 1% கூட பாதிப்புகள் வராது. அவர் இந்த சனி பகவான் யோகத்தை கொடுக்காமல் விட்டுட்டாலும் கூட சரிங்க, ஆனா தோஷத்தை மட்டும் இந்த ஜாதகருக்கு தரமாட்டார். சிம்மராசி அன்பர்களுக்கு வரப்போறது கிடையாதுன்றதுங்க. அப்ப இந்த அஷ்டமச்சனியை பத்தி எல்லாருமே சொல்றாங்களே சார், அஷ்டமச்சனி சொல்றாங்களே சிம்மராசிக்கு, அப்ப அந்த அஷ்டமச்சனி நடக்குதா நடக்காதா, இது எப்பதான் நம்மளை பாதிக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவா சொல்ல வரங்க. இந்த அஷ்டமச்சனியின் தாக்கங்கள் அப்படின்றது 2026 ஏப்ரல் மாதத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு தொடங்குன்றது விதிங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எப்பொழுதுமே குருவின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த விதத்தையும் தீங்குகளை செய்யாது. அப்ப இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி என்று உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர போறார். அப்ப இந்த குரு நிற்கக்கூடிய இடத்துக்கு கேந்திரத்துல 10ஆம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சனி பகவான் நிற்க போறாருங்க. அப்ப குருவுக்கு கேந்திரத்துல சனி பகவான் என்றால் சனி பகவான் எந்தவித ஒரு வேலைகளும் செய்யாமல் அவரோட கை கட்டப்பட்டிருக்குன்ற விதிங்க. அப்ப இந்த நேர காலகட்டத்தில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த கிரக பயிற்சி குரு பயிற்சி ஒன்று நடந்த ஒரே ஒரு காரணத்தினால் இந்த அஷ்டமச்சனின் தாக்கத்திலிருந்து முழுமையா நீங்க மீண்டு வர போறீங்கன்ற விதிங்க. அப்ப 2026ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டுல மே மாத காலகட்டம் வரலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு பாதிப்புகள் கிடையாது. ஆனா 2026ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு நீங்க சிந்தித்து செயல்படணும். இந்த அஷ்டமச்சனி தாக்கங்கள்லாம் செயல்பட ஆரம்பிக்கின்றீங்க. அப்ப என்ன செய்யணும் தெளிவா சொல்ல வரங்க. நீங்க அஷ்டமச்சனியை கண்டு நீங்க சிம்மராசி அன்பர்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. அதிர்ஷ்டங்கள் மட்டுமே அனுபவிக்க போறீங்க. 2025ஆம் ஆண்டுல இருந்து 2026 மே மாத காலகட்டம் வரலும் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் பொருளாதார ரீதியா மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் பெற போறீங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா உங்களுக்கு 5ஆம் அதிபதி யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமான குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனை வாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்றது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இது மாதிரியான சுப நிகழ்வுகள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களா உருவாக போகுதுன்ற விதிங்க. அதனால சிம்மராசி என்பவர்கள் இந்த அஷ்டமச்சனியை பத்தி கவலை கொள்ள வேண்டாம்.
8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால பாதிப்புகள் அப்படின்னா 2025, 26 மே மாத காலகட்டத்துக்கு பிறகுதான் நடக்க போகுது. அந்த நேரத்தில் மட்டும் உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பார்த்தா போதுமானது. இந்த ஆண்டு முழுக்கதுமே உங்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது. அதனால இந்த அஷ்டமச்சனியை பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இருந்துட்டாலும் 8ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள், யார்கிட்டையும் கைமாத்து பணம் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னாக்கா 4 பேர் மத்தியில் நீங்கள் வாங்கணும். ஒரு சிலர் ஏன் இல்லை நீங்கள் யாருக்கும் பணம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு 4 பேரை வச்சு கொடுக்கணுன்ற விதிங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவானால கையில் உள்ள பணங்கள் திரும்ப போயிடுச்சு அப்படின்னாக்கா திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்போ போன பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் 2026ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்துக்கு பிறகு வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக போகணுன்ற விதிங்க. அப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு மட்டும் 2 விதமாக உங்களுக்கு பிரித்து பலன் சொல்ல போகிறேன். இந்த 2025ஆம் ஆண்டு இருந்து 2026ஆம் ஆண்டு மே மாத காலகட்டம் வரலும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டமச்சனி தாக்கங்கள் எல்லனும் கிடையாது. நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்க போகுது, நினைச்சதெல்லாம் சாதனை பண்ண போறீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிக்கிறது, குழந்தை பேரை பெற்றெடுத்துக்கிறது, இது மாதிரியான விதிகள்லாம் நடக்கும். ஏன்னா குரு பகவானோட கண்ட்ரோலில் இந்த சனி நிற்கிறதுனால யோகமாக இருக்க போது. உங்களோட ராசிக்கும் குரு பகவான் மே மாதத்திலிருந்து வர காரணத்தினால உங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேர் அழைச்சி விருந்து படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதனால் வரணும் தேடி பொண்ணை தேடிட்டு இருக்கேன் சார், ஒரு பொண்ணுமே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும், ஒரு பையனுமே அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் இந்த 2025ஆம் ஆண்டிலிருந்து 2026 மே மாத காலகட்டத்துக்குள்ள வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் சிம்மராசி அன்பர்கள் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். அதே போல் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கும் இதே காலகட்டத்தில் குழந்தை பேர் உருவாகும். தொழிலில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழிலில் எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது. முக்கியமாக தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். அயல் நாடுகள் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ அதனால இந்த 2025 மே மாத 2026 மே மாத காலகட்டம் வரலும் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் உங்களுடைய வீட்டின் வாயில் கதவை தட்டப்போகுது அப்படின்றது மட்டும் எடுத்துக்கங்க. ஆனால் 2026ஆம் ஆண்டு மே மாத காலகட்டத்திலிருந்து 2028ஆம் ஆண்டு ஜூன் மாத காலகட்டம் வரலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. அந்த நேர காலகட்டத்தில் அஷ்டமச்சனி காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். இரவு நேர பயணங்களை குறைச்சிக்கொள்ளணுன்ற விதிங்க. அதிகமாக கடன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடாதுன்ற விதிங்க. தன்னோட தகுதி அறிந்து கடன் வாங்கிக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது புதுசாக எதுவும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா தொழிலுக்காக செய்யாதீங்க. வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான ஒரு சுப நிகழ்வுகள் செய்து கொண்டீங்க அப்படின்னாக்கா ஓரளவுக்கு வளர்ச்சிகளை தரும். அதனால் அந்த நேர காலகட்டத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணங்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கணும். எந்த காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து 2028 ஜூன் மாத காலகட்டம் வரலும் கொஞ்சம் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கொள்வது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வண்டி வாகனத்தினால அவ்வப்போது அந்த நேரத்தில் பிரச்சனைகள் வரும். அப்போ என்ன செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா தெளிவாக சொல்ல வரேங்க. இனிமேலுக்கு உங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை ஜனவரி தொடங்கிடுச்சா அப்படின்னாக்கா உடனே உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட குடும்ப ஜோதிடர்கள்கிட்ட கொடுத்து தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஐயா இந்த மாதிரி அஷ்டமச்சனி நடக்க போகுது, ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு, இந்த அஷ்டமச்சனி உங்களை பாதிப்பாது, யோகத்தை தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ எப்போ எந்தெந்த நேரத்தை எனக்கு எப்படி நடக்க போகுது, என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது, நான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்றத ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்றுட்டு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா எதிர்கால கட்டத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரதை கண்குளர பார்க்க முடியுன்றவிதிங்க. அதனால் இந்த வருடமானது எனக்கு தெரிஞ்ச அளவு 2025 சிறப்பாக இருக்குது. 2026 மே மாதத்துக்கு பிறகு தான் எச்சரிக்கையாக இருக்கணும். அஷ்டமச்சனி எந்த விதத்தையும் பாதிப்பு தராது. இதுக்கு ஏதாவது வழிபாடுகள் இருக்கா அப்படின்னாக்கா சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலையில் 5:30 மணிலேருந்து 6:30 மணிக்கு விநாயகருக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டமச்சனி தாக்கத்திலிருந்து விடுபட முடியும். இது அடுத்த 2.5 வருட காலத்துக்கு தொடர்ச்சியாக நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றவிதிங்க. மற்ற இடத்துல இந்த தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். மகம் பூரம் 1வது பாதத்திலே பிறந்த சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது அஷ்டம் சனியாக மாறி வருகிறார். இந்த சனி பயிற்சியின் போதே உங்களுக்கு சந்திராஷ்டகம் வருகிறது. ஆகவே சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சிறிது சிரமங்கள் ஏற்படுத்தி தான் கொடுக்கும். 8ஆம் இடத்திலே சனி பகவான் என்பது ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரத்திலே ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் ஆகிய ஹோமங்களை செய்து கொள்வது நல்லது. உங்கள் ராசிக்கு அஷ்டம சனியாக இருப்பதனால் இப்பொழுது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக கால் வலிகள், வீக்கம், கண்களில் பிரச்சனை, தொற்று நோய் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகிய ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை.
அஷ்டம சனி என்பது உங்களுக்கு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானையோ ஆஞ்சநேயரையோ அல்லது உங்கள் குலதெய்வத்தையோ வணங்கிவிட்டு காரியங்கள் செய்தால் நிச்சயமாக தோல்வியிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் ஓரளவு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 10ஆம் இடத்திற்கு அந்த சனியுடைய பார்வை இருப்பதன் காரணமாக தொழில்துறையிலே உங்களுக்கு திருஷ்டி ஏற்படும். தொழில்துறையில் நீங்கள் எந்த முயற்சிகளை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அதிகமான முதலீடுகளை போடக்கூடாது. அதிகமான கடனுக்காக அதிகமான பொருட்களை வாங்கக்கூடாது. அதே போலவே அதிகமான கடன்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த அஷ்டம சனி அதிகமான கடன்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால் திரும்ப வருவதில் 2.25 வருடங்கள் ஆகிவிடும். ஆகவே கடன் கொடுப்பதையும் ஓரளவு குறைத்து கொள்வது நல்லது. தொழில்துறையில் உங்கள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளியில் உங்கள் முன்னேற்றத்தை வாய்விட்டு சொன்னால் அடுத்து தொழில்துறையில் நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. ஆகவே சனியுடைய பார்வை 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்திலே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு வெளியிலே செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையை பற்றி பேசுமானால் தொழில்துறையில் இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்காது. மேலும் தொழில் செய்பவர்களுக்கு கடன் சுமை சிறிது அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்பட்டாலும் பெரிய உயர்வு இருக்காது. ஓரளவு இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில்தான் உங்களுக்கு தொடரும். பிரைவேட் தொழிலில் வேலை செய்பவர்கள் வேறு கம்பெனிக்கு மாற்றம் செய்யும் போது அடுத்த கம்பெனியில் இடம் கிடைத்து உறுதியான பிறகே இருக்கின்ற கம்பெனிலிருந்து வேலையை விட வேண்டும். இருக்கின்ற வேலையிலிருந்து வேலையை விட்டுவிட்டு வேறு கம்பெனியில் நீங்கள் வேலையை தேடினால் சில காலம் உங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டங்கள் ஏற்படும். சில காலம் வேலை இல்லாமல் போய்விடும். ஆகவே வேறு வேலை கிடைப்பதற்கு முன்பாக இருக்கின்ற வேலையை நீங்கள் கண்டிப்பாக விடக்கூடாது. வீடு மனை வாங்கும் போது லிட்டிகேஷன் இல்லாமல், அதாவது வழக்குகள் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்து பிரச்சனை இல்லாத நிலத்தை மட்டுமே வாங்க வேண்டும். வீடு வாங்கும் போது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கின்ற இடத்தை வாங்கிட்டீர்களா அதை பிரச்சனை தீர்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். வாகனங்கள் வாங்கும்போது பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் பழைய வாகனங்கள் வாங்கினால் அந்த வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். புதிய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும். அந்த வாகனங்களை வாங்கும் போது உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து எப்பொழுது தசாபுக்தி நன்றாக இருக்கிறது என்று கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு புதிய வாகனத்தை வாங்குவது நல்லது. கண்டிப்பாக பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது. பழைய வாகனங்கள் வாங்கினால் அடிக்கடி ரிப்பேர் ஆகி அதன் மூலமாக செலவன்கள் மிக அதிகமாகவே ஆகிவிடும். அடுத்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை நிகழும் போது திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு அவசியமில்லை. இந்த குருபலம் எப்பொழுது என்பது 14/5/2025 முதல் 18/10/2025 வரை ஒரு குருபலம் வருகிறது. அடுத்த குருபலம் 5/12/2025 முதல் 1/6/2026 வரை ஒரு குருபலம் இருக்குது. இந்த 2 குருபலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெரிய போராட்டத்திற்கு பின்புதான் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் முடிவானால் வெகு காலம் காலதாமதம் செய்யாமல் 2 மாதம், அதிகபட்சமாக 2 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கின்ற அல்லது வெளியில் இருக்கின்ற வயதானவர்கள் காரணமாக அவர்களுடைய பேச்சின் காரணமாக திருமணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நீங்களும் வரக்கூடிய மனைவி அல்லது கணவர் இவர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டாலும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களாகி திருமணம் நடைபெறுவதை தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே திருமணம் முடிவானால் பேசாமல் 2 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விடுவதே மிகவும் சிறப்பானது. அடுத்து பெண்களுக்கு என்று பார்த்தால் இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுடைய கணவன்மார்களுக்கும் தொழில்துறையிலே சிக்கல்கள் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றம் காரணமாக சில காலம் கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும்.
சொந்த தொழில் செய்பவர்கள் அடிக்கடி வெளியூர் செல்வார்கள். அதன் மூலமாகவும் அலைச்சல்கள் ஏற்படும். ஆனால் அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்கள் கணவன்மார்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுடைய குழந்தைகளுக்கு நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சளி, காய்ச்சல் அடிக்கடி பிடிக்கும். ஆகவே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. விவசாயிகள் எந்த விவசாய பொருட்களை விளைவிக்க முயன்றாலும் ஒரு முறை அருகில் இருக்கின்ற வேளாண் கூடத்திற்கு சென்று இப்பொழுது இந்த காலத்திற்கு எதை விளைவிக்க வேண்டும் என்று தெரிந்து அதை மாத்திரம் பயிரிட்டால் நல்லது. வயதானவர்கள் முடிந்தவரை வெளிநாடு, வெளியூர், தூரதேச பிரயாணங்களை இந்த 2.25 வருடங்களுக்கு தவிர்ப்பது நல்லது. என்றால் பிரயாணம் செய்யும் நேரத்திலோ அல்லது பிரயாண இடங்களிலோ சிறு விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற முடியாது. வேலை கிடைக்காதவர்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு சாதாரண வேலை கிடைத்து அதன் பிறகு படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு 40% நன்மைகளை பெற்று ஓரளவு வெற்றியை பெற முடியும். இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 2 நாட்களில் சனி பகவானை தரிசனம் செய்துவிட்டு அந்த திருநள்ளாறில் இருக்கின்ற நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே இருக்கின்ற பெருமாளையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் வணங்கிவிட்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கின்றனோ அந்த ஊரிலேயே வருடத்திற்கு ஒரு முறை, அந்த 2.25 வருடத்தில் குறைந்தபட்சம் 3 முறை ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்து 1 லிட்டர் நல்லெண்ணெயை தானமாக கொடுத்து விட்டு அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு நீங்கள் துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை அணிவித்து விட்டு வரலாம். அதன் மூலமாக ஓரளவு பிரச்சனைகள் குறையும். பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். பிரார்த்தனைகள் மூலமாகத்தான் சிம்மராசியில் பிறந்தவர்கள் பிரச்சனைகளை வென்று முன்னேற்றத்தை அடைய முடியும். ஆகவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த சனிப்பெயர்ச்சி காலம் இருக்கிறது. இவ்வாறாக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கான சனிப்பெயர்ச்சிக்கான பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்துல கண்டக சனி, இப்ப பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருக்கின்றார். பாத்தீங்கன்னா துன்பத்தை ஏற்கனவே பாத்தீங்கன்னா கண்டக சனியில கடுமையான ஒரு போராட்டம், நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்களை சந்தித்தோம். மண்ணையும் பெண்ணையும் பொண்ணையும் எழுதி கலங்கிதான் நின்று போனோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப சந்திக்க போறீங்க. யாரை சந்திக்க போறீங்கன்னா சனி பகவானுடைய அடுத்த அஸ்திரம்னு சொல்றது. அந்த அஸ்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா அஷ்டம சனி. கவலையே படாதீங்க. என்னுடைய அனுபவத்துல கண்டக சனியா இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல வெற்றியை நோக்கி நகர்ந்தவர்களையும், நல்ல திருமண யோகத்தை பெற்றவர்களையும், உயர்ந்த உன்னதமான பதவியை அடைந்தவர்களையும், நோய் நீங்கியவர்களும், வாங்கிய கடனை அடைத்தவர்களையும் சந்தித்திருக்கிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது இது எவ்வாறு இருக்கும்? யாருக்கு? சிம்மத்திற்கு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம் பார்ப்போம். சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரே, சனி பகவானுடைய பார்வைங்க, அதனுடைய தாக்கம் தான். குரு பார்க்க கோடி நன்மை என்றாலும் கூட சனி பகவானுடைய பார்க்கின்ற பார்வை கெடுபலனை தரும் என்று சொல்வார்கள். என்னுடைய அனுபவத்தில் அப்படி இல்லைங்க. சனி பகவானுடைய பார்வை யாருக்கு கெடுபலனை தரும்? தவறான மனம், தவறான சேர்க்கை, தவறான தொடர்பு, எதை தவறாக நாம் நோக்கி நகர்கிறோமோ அப்ப அவருடைய வலை நம்மை நோக்கி வீசப்படும். அந்த வகையில பார்க்கும் பொழுது 2024 3, 7, 10 அவருடைய பார்வை இருந்தது. 3 மேஷம், 7 சிம்மம், 10 விருச்சிகம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா 2025 பாத்தீங்கன்னா 3, 7 அதே 10 தான் அவருடைய பார்வை. 3 ரிஷபம், 7 கன்னி, 10 தனுசுவாக அமைகிறது. இப்ப சனி பகவானுடைய பார்வை சிம்மத்துல விழுந்தது. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 2025 அவருடைய பார்வை இல்லை. ஆனாலும் கூட அவர் சனி பகவானை பொறுத்தவரை கண்டக சனியா இருந்தவர் இப்ப அஷ்டம சனியா வர்றார். அதே நேரத்தில் சனி பகவானுடைய நிலையை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது. இந்த 27 நாட்கள் மற்ற கிரகனுடைய இருப்புன்னு பாத்தீங்கன்னா ராசிநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் புதனோடு இணைந்திருப்பதனால தனவரவு தாராளமா இருக்கும். பொருளாதார நெருக்கடியே இல்லாத ஒரு சூழ்நிலை வரும். யாரிடமும் சென்று கையேந்தாத ஒரு நிலை. அதே நேரம் சனியும் சேர்ந்திருப்பதனால கொஞ்சம் மன அமைதி, கொஞ்சம் மன ரீதியான அமைதி குறைவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும்.
கண்டக சனி ஆதிக்கம். அதே நேரத்துல 10ல குரு இடமாற்றம் ஆகியவற்றை திருப்தி தருவார். இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அந்த குரு பகவான் 10ல குரு என்ன பண்ணுவாரு, இடமாற்றத்தை தருவார். குடும்ப ரீதியா சிலரெல்லாம் வெளிநாடு யோகம் கிடைக்கும், சிலரெல்லாம் வெளி மாநிலத்துக்கு போவாங்க, தொழில் ரீதியா மன ரீதியா. அந்த மாற்றத்துல 10ல இருக்கக்கூடிய குரு இடமாற்றம் தருவார். அந்த இடமாற்றம் கூட எப்படி இருக்குன்னு பாருங்களேன், ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடமாற்றமாகத்தான் குரு பகவான் அமைத்து தருவார். 10ல் குரு இடமாற்றம் தருவது அற்புதமான ஒரு நேரம். ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையில நிம்மதி இல்லை, ஒரு முன்னேற்ற பதவி உயர்வெல்லாம் எதிர்பார்த்தீங்களா, அதை குரு பகவான் தரப்போகின்றார். கும்பராசியில பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் சனி சேர்க்கை, ராசிக்கு அதிபதியான சூரியன் சனியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் போது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். சனியும் சூரியனும் சேர்ந்து சஞ்சரிக்கும் போது மிக மிக கவனமா இருக்கும். அதாவது குறிப்பா சொல்ல போனா அப்பா பிள்ளை இல்ல பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இதெல்லாம் மிக கவனமாக நிதானமாக பொறுமையாக கையாளணும் தான் இந்த சேர்க்கை சொல்கின்றது. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு தொல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விதத்துல வந்து கொண்டுதான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், இறுதி வெற்றி என்னவோ அது உங்களுக்குத்தான். ஏதாவது ஒரு தொல்லை பிரச்சனைகள் உருவாகும், கவலையே பட வேண்டாம். செவ்வாய் இப்ப இந்த நேரத்தில் சொல்ல போது முக்கியமாக கவனிக்கணும். அதாவது செவ்வாய் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தில் உள்ளவர் பூமிகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். இது ஒண்ணுதாங்க முதல் 6 மாத காலம் உங்க வாழ்க்கையில எதையும் தாக்கின மனோ திடத்தையும் எதையும் எடுத்து போராடுகின்ற மன தூய்மையும் தரக்கூடியன்னா புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் மாசி மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டால், குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த வக்ர நிவர்த்தி என்ன பண்ணும்னா நல்ல யோக பலன்களை எல்லாம் தரும். கிரகம் செவ்வாய் எடுத்த முயற்சிகள் கைகூடும். நீண்ட நாள் எடுத்தடித்த வம்பு வழக்குகள் இருந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை அமையும். உங்களுடைய ராசிக்கு 5, 8 இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான். 2, 10 இடத்துக்கு அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கலத்தகாரகன் சுக்கிரன். தொழில் ஸ்தானத்தை சந்தரிக்கின்ற நேரம் ஒரு நல்ல நேரம். இந்த 2 பேரும் எங்க சந்தரிக்கிறாங்க, தொழில் ஸ்தானத்தை பண்ணும்போது தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு நல்ல தொழில் அமைவதற்கும் அந்த தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறைவதற்கும் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பங்க. அந்த தொழில் சம்பந்தமான ஒரு மன நிம்மதியை இந்த காலகட்டத்தில் இந்த 22 நாட்களுக்குள்ள நீங்கள் அமைத்துக் கொள்ளலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் இந்த தொழில் ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் நல்ல நேரம் மட்டுமல்ல, நிறைய இழப்புகளை ஈடுகட்டக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பத்தையும் அவர்கள் அமைத்து தருவார். கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் செவ்வாய் நன்மை செய்கின்ற அருமையான சந்தர்ப்பம், கவலையே பட வேண்டாம். அதாவது கண்டக சனி அஷ்டம சனி என்றெல்லாம் நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. இந்த இருவருமே உங்களை கைதூக்கி விடுவதற்கு காத்திருக்கின்றார்கள். ஒரு குறிப்பா சொல்ல போனா கலத்திரக்காரர்கள் சுக்கிரன் செவ்வாய் நன்மை செய்வதோடு வாக்கு தனஸ்தானத்துல யார் இருக்கிற பார்த்தீங்கன்னா கேது. உடல்நலம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. காரணம் என்ன, நீண்ட தூர பயணங்கள் செய்யும் போதோ அறிமுகம் இல்லாத மனிதனுடைய பழக்க வழக்கம் வைத்துக் கொள்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக் கொள்ளுங்க. அந்தரங்க விஷயங்களை எல்லாம் பிறரோடு கலந்து கொள்வது வேண்டாம். தேவையில்லாமல் நம்மளுடைய ரகசியங்கள் பிறர் தெரியும்படி அறியும்படி. ஏன்னா அவன் 1000 பிரச்சனையோடு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது காரணம் பாதி பேருக்கு நம்ம மேல அக்கறை இல்லை. பாதி பேரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நிலையை பொருட்படுத்துவதில்லை. நம்முடைய மனது அத்தனையுமே இறைவனை நோக்கி நகர வேண்டும். இந்த காலகட்டத்தில் 3 பலம், அந்த 3 பலத்துல மனோபலம் தேக பலம், இந்த 2 பலமுமே குறைபடுகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனாலேயோ அதே நேரத்தில் தெய்வ பலத்தை நீங்கள் நாடினால் மற்ற 2 பலங்களும் உங்களுக்கு துணை இருக்கும்.